ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐயில் இருக்கிற மந்த்லி இன்கம் தரக்கூடிய ஒரு ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மந்த்லி ஒரு இன்கம் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது மந்த்லி இன்கம் ஸ்கீம்னா என்ன, ஸோ எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்றது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு எஃப்டி, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணி அதில் மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ரெகுலராக நீங்கள் சூஸ் பண்ண டென்யூர் வரைக்கும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இது இந்த எஸ்பிஐயில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீமுடைய மெயின் ரூல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பாயிண்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் டெபாசிட்டாக நீங்கள் 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் நோ லிமிட்டு, இவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒன் டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அடுத்தது டென்யூர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா டென்யூர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் இயர்லேருந்து 10th இயர் வரைக்கும், அதுவும் 10 வருஷத்துக்கு வரைக்கும் டென்யூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டென்யூஸில் உங்களுக்கு என்ன டென்யூஸ் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்கான மெயின் ரூல். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் டென்யூர் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3% 6.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இருக்குது. சீனியர் சிட்டிசன் எடுத்திங்க அப்படின்னா 4% 7.5% 0% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸோ நீங்கள் என்ன டென்யூர் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது ஸோ நீங்கள் ஒன் டைம் ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பே அவுட் ஆப்ஷன்ஸில் மந்த்லி ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, பே அவுட் ஆப்ஷன் சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் மந்த்லி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு ரெகுலராக மந்த்லி கிரெடிட் ஆகும். அடுத்தது ப்ரீமெச்சூர் விட்ரால். ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் பொறுத்த வரைக்கும் ஸோ 7 days கழித்து நீங்கள் தாராளமாக ப்ரீமெச்சூர் விட்ரால் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெனால்ட்டி சார்ஜஸும் இருக்குது. ஆனால் 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% ஆஃப் உங்களுக்கு உங்களுடைய ஓவரால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் லெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரீமெச்சூர் விட்ரால். அடுத்தது 0.7ல் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது ஒரு 90% ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 lakhsல 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 0.8ல் பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் ரூல். ஸோ டேக்ஸ் ரூலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் ஆகும். அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 10% இதில் இருக்குது, அதாவது 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அதாவது ஓவராலாக ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G வந்து உங்களுடைய பேங்க்லேயோ அல்லது எந்த இடத்துல நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 0.9ல் எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சீனியர் சிட்டிசன் 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 5,833 ரூபா. ஸோ நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டென்யூர் வரைக்கும் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸ்க்கான ஒரு பெனிஃபிட். அடுத்தது 0.10ல் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸை யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கட்டும், சேலரி பர்சனாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ ஃபார்ம்ஸ் வச்சுருக்கட்டும், ஒரு சொசைட்டியில் இருக்கிறவங்களாச்சும், ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. 0.11 பொறுத்த வரைக்கும் கீ பெனிஃபிட். ஸோ கீ பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்பிஐ அப்படின்றது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டுமே நேஷனலைஸ்டு பேங்க் லிஸ்ட்டில், அதாவது நேஷனலைஸ்ட் பேங்க் அந்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ கேரண்டட் மந்த்லி இன்கம் ஸ்கீம் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ மந்த்லி ஒரு பர்டிகுலரான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஃபார் சீனியர் சிட்டிசன், எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கிது. அடுத்தது லோன் ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்கிறதுனால ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அடுத்தது ஸோ இப்போ நம்ம
இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், இதில் இருக்க டீட்டெயில்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ எப்படி நம்ம மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல தான் உங்களுக்கு மந்த்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மலாக எஸ்பி பேங்க்கில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட நீங்கள் ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க்குக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஆன்லைன் மூலமாகவே இந்த சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சீனியர் சிட்டிசனுக்கு 7% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மந்த்லி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 542 ரூபா அவங்களுக்கு கிடைக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு 583 ரூபா. 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒன் டைம் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற கேட்டகரியில். 3 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1625 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 1750 ரூபா மந்த்லி கிடைக்கும். 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2708 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 2917 ரூபா கிடைக்கும். அடுத்தது ஒரு 7 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3792 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 4083 ரூபா கிடைக்கிது. அடுத்தது ஒரு 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 4875 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 5250 ரூபா கிடைக்கிது. 11 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 5958 ரூபா இந்த ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 6417 ரூபா கிடைக்கிது. அதுவே 13 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7042 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7583 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகபட்சமாக 3 கோடி வரைக்கும் நீங்கள், அதாவது 3 கோடி வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து மந்த்லி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.